ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷார்ட்கட் கீயில் வந்து மியூட் பட்டன் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயே உங்கள் டெஸ்க்டாப்லேயே வந்து நீங்கள் வந்துட்டு படமோ பாட்டை வந்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த மாதிரி டைமில் உங்கள் மேனேஜர் வந்து வந்துட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஷார்ட்கட் கீயில் வந்து நீங்கள் வந்து ஒரே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த சவுண்ட் வந்து மியூட் ஆயிரும். இல்லாட்டி வந்து நீங்கள் ஹாட் கீயோ இல்லாட்டி வந்து கீபோர்டில் வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் பண்ணுறப்ப அது வந்து சவுண்ட் வந்து மியூட் ஆயிரும். ஓகே, அதை எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட ப்ரௌசரில் போயிருங்க. இதில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு சவுண்டு வால்யூம் வியூ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு இங்கே வந்துருச்சு. இதை நான் கொடுத்துட்றேன். இதில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வருது பாருங்கள், இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ டூல் தான். அப்படியே வந்துட்டு கீழே வந்து அப்படியே ரோல் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு உங்களோட ஓஎஸ் வந்து 32 பிட்டா 64 பிட்டாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டூலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் வந்து 64 பிட் ஓஎஸ் வந்து வச்சுருக்கேன். அதனால் இந்த 64 பிட்டுங்கிறத நான் வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து 32 பிட்னு வச்சுருந்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த செகண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து எங்கே சேவ் பண்ணி கேட்குது, நான் வந்து டெஸ்க்டாப் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இங்கே சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இது வந்து ரேர் ஃபைலில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை இப்படி நீங்கள் அந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இந்த EXE வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துடுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி NVIDIA அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கும். அதாவது ஹை டெஃபினிஷன் ஆடியோன்னு இருக்கும். நான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கனால எனக்கு வந்து இந்த மாதிரி NVIDIAன்னு இருக்கும். நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போடலின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரியல் டெக் அப்படிங்கிறது காட்டும். ரியல் டெக் நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவ்ங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கனால எனக்கு வந்து இங்கே ஆடியோ வந்து அந்த ஹை டெஃபினிஷன் ஆடியோங்கிறது ஆக்டிவில் வந்து இருக்குது. இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிரியேட் ஷார்ட்கட்னு இருக்குது பாருங்கள், அதாவது கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டுங்கிறது அப்படியே நேராக வந்துட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மியூட் அண்ட் அன்மியூட் ஸ்விட்சுங்கிறத இதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. இப்படி நீங்கள் கொடுத்த வாட்டி இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்புக்கு வந்து வந்துடும். இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து எஸ்ன்னு கொடுத்த உடனே எனக்கு இங்கே வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆடியோ வந்து 39% வந்து வேல்யூம் வந்து இருக்குது, அதாவது பாதி வரைக்கும் இருக்குது. இப்போ நான் இதை வந்து மியூட் பண்ணுறேன் பாருங்கள் லைவாகவே. இப்போ என்னோடய மவுஸை வச்சுட்டு இதை வந்து நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன் இந்த ஐக்கானில். கொடுத்த உடனே எனக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து எனக்கு மியூட் ஆயிடுச்சு. மறுபடியும் இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் மியூட் வந்து போயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய படமோ பாட்டோ இல்லாட்டி யூடியூப்பில் ஏதாவது பாட்டு பார்த்துட்ருக்கீங்க இல்லாட்டி வந்து படம் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் போய்ட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டூ மார்க் வந்துடும். இன்டூ மார்க் வந்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். இல்லை எனக்கு வந்து ஷார்ட்கட் கீழே வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து சிம்பிள் தான். இப்போ இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஷார்ட்கட் கீ வந்து க்ரியேட் பண்ணிவிங்க. அதாவது இந்த ஷார்ட்கட் கீன்னு இருக்குது பாருங்கள், இதை நான் வந்து மேலே வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் இது பார்த்திங்கன்னா நன்னில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் வந்து Ctrl Alt வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எந்த கீ வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் வேணும் அப்படிங்கிறது கேட்குது. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. நான் வந்துட்டு இது வந்து மியூட்டு தானே வருது, அதனால் நான் ஃபஸ்ட் லெட்டர் வந்து M வந்து செலக்ட் பண்ணிடுறேன். நான் வந்து இங்கே M கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு ஷார்ட்கட் கீ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்து Ctrl Alt Mங்கிறத மூணையும் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். என்னோடய சவுண்டு வந்து எனக்கு மியூட் ஆயிரும் பாருங்கள். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து மியூட்டில் தான் இருக்குது. நான் வந்து மியூட் எடுத்து விட்றேன். இப்போ நான் வந்து என்னோடய கீபோர்டில் வந்து நான் வந்து மியூட் கொடுக்குறேன் பாருங்கள். Ctrl Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து M கொடுக்குறேன் பாருங்கள், எனக்கு இங்கே மியூட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள் மியூட்டுன்னே காட்டுது. இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு Ctrl Alt M கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து சவுண்டு வந்து எனக்கு அன்மியூட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எது வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது வந்து படமோ பாட்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு கீபோர்ட்லேயே நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஜஸ்ட் வந்து Ctrl Alt Mன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு டிசேபிள் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.